வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஓராண்டாக இந்த நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம். கலைஞனுடைய நூற்றாண்டு நிறைவடையக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் கலைஞனுடைய ஒட்டுமொத்த வாழ்வின் சாரத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் கலைஞர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாகவும் பார்க்க முடிகிறது. அதாவது கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவருடைய திட்டங்களை பற்றி எவ்வளவோ பேசியிருக்கிறோம். அவர் உருவாக்கிய சட்டங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அது உருவாக்கிய சமூக சமநிலையை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சித்தாந்தம் கலைஞருக்கு இருந்தது. அதுதான் மிக மிக முக்கியமானது. அதுதான் நவீன ஜனநாயக தத்துவம். மேற்கு நாடுகளில் இன்று ஒரு மிகப்பெரிய விவாதங்களுடன் இந்த இடத்தை வந்து சேர்வதற்கு மிகப்பெரிய போராட்டத்துடன் மேற்கு நாடுகளுடைய ஜனநாயக அமைப்புகள் தொடர்ந்து போராடி வந்திருக்கின்றன. அதனுடைய அடிப்படை என்பது சமூகத்தினுடைய செல்வங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். இதுதான் ஒரு மிகப்பெரிய அடிப்படையான விஷயம், மிகப்பெரிய விவாதப் பொருளாக இருக்கிறது. அரசுகள் ஏன் வரி விதிக்கின்றன? எதற்காக செல்வம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்றால், ஒரு காலத்தில் அனைவருக்கும் பொதுவாக இருந்த இயற்கை வளங்கள் அதற்கு பிறகு தனிநபர்களுக்கு உரியதாய் மாற்றப்பட்டு பெரும்பான்மை மக்கள் அதனுடைய பயன்களை பெற முடியாதவாறு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். அரசர்களும் மிகப்பெரிய ஜமீன்தார்களும் அதிகார வர்க்கத்தினரும் பெரும்பகுதி இயற்கை வளங்களை உற்பத்தியினுடைய பெரும்பகுதியை எடுத்துக்கொண்டார்கள். இந்த இடத்தில்தான் நவீன ஜனநாயக அரசுகள் உருவாகின்றன. அவை மக்களிடமிருந்து பெற்ற செல்வத்தை மக்களுக்கே திரும்ப அளிப்பது என்கிற ஒரு தத்துவத்தை செயல்படுத்த முனைந்தன. அவை சோசலிச நாடுகள் ஒரு விதமான ஒரு மிகப்பெரிய போராட்டங்களின் வழியாக, இரத்தம் சிந்துவதன் வழியாக அதை சாதித்தன என்று சொன்னால், முதலாளித்துவ நாடுகள் ஒரு சிறிய அளவிற்கு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய சமூக நலத் திட்டங்களின் வழியாக அவற்றை செய்தன. சோசலிச நாடுகள் புரட்சிகரமான பாதையின் வழியாக அடைந்ததையும் முதலாளித்துவ நாடுகள் சமூக நலத்திட்டங்களின் வழியாக அடைந்தவற்றைக்கும் இடையே ஒரு பொதுவான பாதையை, மூன்றாவது பாதையை கலைஞர் உருவாக்கினார். நம்முடைய பொருளாதார கட்டமைப்பை அடியோடு மாற்றி அமைக்க முடியாது. அது ஒரு தனியார் மயத்தையும் உள்ளடக்கிய ஒன்றுதான். அதே சமயம் முழுமையான ஒரு சோசலிச கொள்கையை இங்கு அமுல்படுத்தவும் வேண்டும். ஆனால் அதற்கு அரசியல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் தேவை. இந்த இடத்தில்தான் கலைஞர் உருவாக்கிய அந்த மூன்றாவது பாதை என்பது மக்களிடம் பெற்ற செல்வத்தை, மக்களிடம் வரியாக பெற்றதை எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தளித்தல். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு விதமான சமூக நலத்திட்டங்கள், உதாரணமாக கல்வியை எல்லோருக்கும் உரியதாக்குவது, மருத்துவத்தை எல்லோருக்கும் உரியதாக்குவது, அதே போல் வளர்ச்சி திட்டங்கள் அவற்றை பரவலாக்குவது. தொழில் வளர்ச்சியா, அது பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் ஒரு பெரிய தொழில்கள், இடைத்தள தொழில்கள், அதே போல் குடிசை தொழில்கள், இது அனைத்தையும் பரவலாக வளர்ச்சி பெற செய்வது. அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவது, மின்சாரத்தை எல்லோருக்கும் உரியதாக்குவது, தொலைக்காட்சியை எல்லோருக்கும் உரியதாக்குவது. நீங்கள் இப்படி வரிசையாக பார்த்து கொண்டே போனால் ஒரு சோசலிச சமூகத்தில் அடையக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்களை ஒரு தனியாரை மையமாக கொண்ட ஒரு 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 முதலாளித்துவ கொள்கைகளையும் சோசலிச கொள்கைகளையும் ஒரு விதமாக இணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பிற்குள்ளாக எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு நாம் இந்த சமூக ரீதியான செல்வத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும், எல்லோரும் அதில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தை கலைஞர் முன்னெடுத்தார். இதை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால், பெரிய இரத்தம் சிந்துதலுக்கு பிறகு அடைய வேண்டிய பல சீர்திருத்தங்களை கலைஞர் ஒரு மௌன புரட்சியின் மூலமாக நடத்தினார், ஜனநாயக புரட்சியின் மூலமாக நடத்தினார். கலைஞரனுடைய தத்துவம் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் அதுதான் என்று நான் பார்க்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றதே மாறாதது, இதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை சுழற்றி
டயல் பண்ணணும். அதிலிருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சாம். அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடம் ஆனதாம். ஆனால் இன்னைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா, இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா, அவங்க ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க போய் டெஸ்ட் எழுதி அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், பிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 5 ஒரு முறை அவங்க திரும்பி ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வாழ்க்கை பூரா அது பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் எவ்ரி இண்டிவிஜுவல், இது 1940ல் ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி,
அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திரைப்படத்துறையிலிருந்து ஒருவர் அரசியலுக்கு வரும்போதோ அல்லது அவர் அரசியலில் ஒரு புதிய கட்சியை தொடங்கப் போவதாக அறிவிக்கிற போதோ நாடு முழுவதும் அது பற்றிய பேச்சு வருவது இயல்பானதாக இருக்கிறது. ஊடகங்கள் எல்லாம் அது குறித்து பேசுகின்றன. ஏன் இயல்பாக அரசியலிலேயே இருக்கிற ஒருவர், பல தியாகங்களை செய்த ஒருவர் வருகிற போது ஏற்படாத இந்த பரபரப்பு திரையுலகிலிருந்து ஒருவர் வருகிற நேரத்தில் மட்டும் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கலை இலக்கியத்துறைக்கும் அரசியலுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கமான உறவு இரண்டிலும் புகழ்பெற்றவர்களை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதுதான். எனவே ஒருவர் அரசியலுக்கு தொண்டராக இருந்து பாடுபட்டு சின்ன சின்ன பொறுப்புகளிலிருந்து வளர்ந்து மேலே மக்களுக்கு அறிமுகமாகி அதற்கு பிறகு கட்சிக்கு தலைவராவது என்பது வேறு. அரசியலுக்கே தொடர்பற்றவராக இருந்தாலும் அவர் திரையுலகில் புகழ்பெற்றவராக இருந்தால் அவரை மக்கள் அறிந்திருக்கிற காரணத்தால் அவர் நேரடியாக தலைவராக வந்துவிட முடிகிறது. எப்போதும் கலை இலக்கியத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பு உண்டு. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்காகவே என்றார் மாவோ. அரசியலும் மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா என்பதெல்லாம் வேறு. அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் சரி. எனவே அரசியலில் கலை இலக்கிய உலகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதும் கலை உலகில் இருந்தவர்கள் அரசியலில் ஒரு புகழ் பெறுவதும் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, இயல்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதனை திமுக கழகம்தான் தொடக்கி வைத்தது. அவர்கள்தான் திரைப்படத்துறைக்குள் உள்ளே நுழைந்து தங்கள் கருத்துக்களை சொன்னார்கள் என்று சொல்லுவதுண்டு. ஆனால் அது உண்மை இல்லை. விடுதலை போராட்ட காலத்திலேயே அது தொடங்கிவிட்டது. காங்கிரஸ் கட்சிக்கும் அதில் பெரிய பங்கு உண்டு. கேபி சுந்தராம்பாள் தான் அப்படி இந்திய விடுதலை போராட்டத்தில் பல பாடல்களை திரைப்படங்களிலே பாடியவர். அதே போல் விஸ்வநாத தாஸ் போன்றவர்களின் பாடல்கள் அன்றைக்கே ஓங்கி ஒலித்தன. வெள்ளை கொக்கை விரட்டுவது என்பதெல்லாம் குறியீடாக சொல்லப்பட்டது தான். அது கொக்கை விரட்டுவதல்ல, வெள்ளையாக இருக்கிற ஆங்கிலேயர்களை விரட்டுவது என்பது தான். பகத்சிங் நாடகங்கள் அன்றைக்கு 1940களில் எங்கு பார்த்தாலும் புகழ்பெற்றவையாக இருந்தன. எஸ்வி சகசநாமம் என்கிற பழம்பெரும் நடிகர் அவர்கள் பகத்சிங்காக ஒரு நாடக மேடையில் நடிக்கிற போது அந்த தூக்கிலிடப்படுகிற காட்சியில் அவர் கதறி துடிக்கிறார். மக்கள் எல்லோரும் அற்புதமான நடிப்பென்று கைதட்டுகிறார்கள். என்ன நடந்தது என்றால், உண்மையாகவே அந்த தூக்கு கயிறு அவர் கழுத்தில் சிக்கிவிட்டது. எனவே மரண வலியில் அவர் துடிப்பதை நல்ல நடிப்பு என்று பாராட்டி கொண்டிருக்கிற போது யாரோ
இருவருக்கு சந்தேகம் வந்து அந்த காட்சியை நிறுத்தி அவரை இறக்குகிற போதுதான் அந்த கயிறு அவர் கழுத்தை இறுக்கி இருப்பது தெரிந்தது. இன்னும் 2-3 நிமிடங்களானால் அவர் அந்த இடத்திலேயே உயிர் இழந்திருக்கவும் கூடும். இப்படியெல்லாம் நாடகம் என்பது முழுக்க முழுக்க கலை உணர்ச்சியோடு அரசியலை வெளிப்படுத்திற்று. அது விடுதலைக்கு பிறகு இன்னும் அதிகமானது. விடுதலை வந்ததற்கு பிறகு வந்த திரைப்படங்கள் சமூக விடுதலை பற்றி பேசின. அப்போதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்திலும், கலைவாணர் நடிகவேள் எம்.ஆர். ராதா போன்றவர்கள் நடிப்பிலும், கவிஞர் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை போன்றவர்கள் பாட்டிலும் இந்த அரசியல் கருத்துக்களை திரைப்படத்தின் மூலம் புகுத்தினார்கள். நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் ஒரு பாடலையே அப்படி முதலில் தொடக்க காட்சியில் வைத்திருந்தார். ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து இருவண்ண கொடியை ஏந்தி பிடித்திருப்பது போன்ற காட்சிகளெல்லாம் வந்தன. எனவே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் திரைப்படத்தின் மூலமாக அரசியலை பரப்புவதும், திரைப்படத்தில் புகழ் பெற்றவர்கள் அரசியலுக்கு வந்து சேருவதுமாக அந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. எனவே அது ஒன்றும் வியப்பானதில்லை. ஆனாலும் மக்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். யார் ஒருவரும் அரசியலுக்கு வரலாம். அரசியல் என்பது பொது தடம். ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த விருப்பமும் உரிமையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு இடம் உண்டு. ஆனால் அப்படி வருகிறவர்கள் மக்களுக்காக இதுவரையில் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன பேசியிருக்கிறார்கள், என்னென்ன போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது குறைந்தது கருத்துக்களையாவது தெரிவித்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து அவர்கள் வெறும் புகழ் பெற்றவர்கள் என்பதற்காக மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் அரசியலுக்குமான தொடர்பு என்னவாக இருந்தது, என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து அந்த கட்சிகளை வலுப்படுத்தினால் அது ஜனநாயகத்திற்கு நல்லதாக அமையும். இல்லையானால் வெறும் திரைப்பட கவர்ச்சியால் ஒரு தேசம் இழந்து போகிற வரலாற்றையும் நாம் சந்திக்க நேரிடும்.